Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. புதுச்சேரியில் மாசு கலந்த குடிநீரால் 6 பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரசார் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் மாசு கலந்த குடிநீரை குடித்த 6 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. 35 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பாதாள சாக்கடை பணி காரணமாக குடிநீர் குழாய்களில் கழிவுநீர் கலந்து மாசடைந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதை கண்டித்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். கடந்த 15 நாட்களாக குடி தண்ணீரில் சாக்கடை தண்ணீர், கால்வாய் தண்ணீர் உள்ளே நுழைந்து விட்டது என்று அந்த பகுதிகளில் குடியிருக்கின்ற மக்கள், மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர் தொகுதியில் வினோபா நகர் பகுதியில் குடியிருக்கிற மக்கள், உப்பளம் தொகுதியில் இருக்க மக்கள், முதலியார்பேட்டை தொகுதியில் இருக்க அரியாங்குப்பம் பகுதியில், காமராஜ் நகர் தொகுதியில், நகரப்பகுதியை மட்டும் சொல்கிறேன். கிராமத்தில் இதை விட மோசமான பாதிப்பு. இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது நடக்கிற சமயத்தில் இந்த அரசை பொறுத்த வரைக்கும் உருளம்பேட்டையில் 9 பேர் இறந்துட்டாங்க. ராஜா நகர் பகுதியெல்லாம் இறந்துட்டாங்க. இந்த குடி தண்ணீர் பாதிக்கப்பட்ட குடி தண்ணீர் குடித்ததுனால சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு மக்களுடைய ஆயுள் ரொம்ப குறைஞ்சிடும். இந்த மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மக்களுக்கு பாதுகாப்பான குடிதண்ணீர் கொடுக்காத ஒரு அரசு இந்த புதுச்சேரி மாநிலத்திற்கு தேவையா? இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்?